ப்ரோக்ராமிங் ப்ரோ. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, டேட்டா டைப் அப்படிங்கிற சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சி ப்ரோகிராமிங்ல. இன்க்ளூட் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டேட்டா டைப்ல ஒரு 3 காமன் டேட்டா டைப் இருக்கு. இன்ட்டு, டோட், இன்ட்டு ஃப்ளோட், கேரக்டர்னு சொல்லிட்டு 3 காமன் டேட்டா டைப் இருக்கு. இப்போ நான் வந்து வேரியபிள் கொடுத்துக்கிறேன். வேரியபிளுங்கிறது ஜஸ்ட் ஃபார் அ நேம். நான் வந்து 20 அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த ஈக்குவல் டு சிம்பிள் பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்னா, திஸ் இஸ் கால்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதாவது ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்காக உள்ளது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதை பற்றி நம்ம ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் தெளிவாக பார்க்கலாம். பி அப்படிங்கிற வேரியபிளில் 8.0 அப்படிங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கிறேன். 8.0 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஃப்ளோட்டுக்கு வந்து அசைன் பண்ணிட்டேன் பிங்கிற வேரியபிளில். தென் வந்து சி அப்படிங்கிற வேரியபிளில் வந்து கேரக்டர் வந்து அசைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ் வந்து கொடுத்துக்கணும். அதே ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்தால் நம்ம டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கணும், நம்ம printf கொடுக்குற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அசைன் பண்ணிட்டோம். இது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து எப்போவுமே வேல்யூஸ் எப்போவுமே ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு தான் அசைன் ஆகும். இந்த 20ங்கிற வேல்யூ வந்து இந்த ஏங்கிற வேரியபிளுக்கு வந்து அசைன் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த 8.0ங்கிற வேல்யூ வந்து பிக்கு அசைன் ஆகிருக்கு. இந்த கேரக்டரில் வந்து சி அப்படிங்கிற கேரக்டர் வந்து சி அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகிருக்கு. இது நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். printf %d. இது வந்து டெசிமலில் வர்றதுனால, டெசிமல் அப்படின்னா ஒரு முழு நம்பர்னு அர்த்தம். அதான் இப்போ நம்ம வந்து வேரியபிளை கால் பண்ணியிருக்கோம். டெசிமலோட வேரியபிளை வந்து கால் பண்ணியிருக்கோம். இன்ட்டு ஏன்னு வந்து கொடுத்துடணும், அது வந்து கால் பண்ணிட்டோம். தென் ஃப்ளோட்டுக்கு வந்து எஃப் வந்து பி அப்படிங்கிற வேரியபிள் வந்து கொடுத்துடணும். வந்து ஃபார்மல் ஸ்பெசிஃபையர் சி, ஏன்னா இது கேரக்டர் அப்படிங்கிறதுனால. அதே ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா ஃபார்மல் ஸ்பெசிஃபையர் எஸ்ன்னு வரும், %s-ன்னு. நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். இதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம், இந்த அவுட்புட் எனக்கு வந்து வருதான்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துடுச்சு. அடுத்தடுத்த லைனில் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம நியூ லைன் கொடுத்துருந்தோம் ஒவ்வொரு printfக்கும். தென் இப்போ வந்து டேட்டா டைப்பில் வந்து நான் இந்த இடத்துல வந்து பாயிண்ட் கொடுக்குறேன். அது பார்த்திங்கன்னா 2.0ன்னு இருக்குது. இது வந்து 8 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து கொடுத்தா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.0 அப்படிங்கிற வேல்யூ வரும்னு தான் நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே இங்கே 2ன்னு தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 அப்படிங்கிற வேல்யூ வராது, 8.0ன்னு தான் வரும். ஏன் அப்படின்னா இன்டீஜர் டேட்டா டைப் பொறுத்த வரைக்கும்
டெசிமல் வேல்யூ தான் கனெக்ட் பண்ணும். அதாவது ஒரு முழு நம்பரை தான் எடுத்துக்கும். அதே மாதிரி ஃப்ளோட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முழு நம்பராகவே கொடுத்தாலும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ அதாவது அதாவது வந்து பாயிண்டர் வேல்யூவில் தான் எடுத்துக்கும். கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸில் என்ன கொடுக்குறீங்களோ அது மட்டும் தான் எடுத்துக்கும். இதே ஸ்ட்ரிங்காக இருந்தால் நீங்கள் டபுள் கோட்ஸில் எடுத்துக்கலாம். கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கிள் கோட்ஸில் என்ன கொடுக்குறீங்களோ அதை எடுத்துக்கும். அதே ஸ்ட்ரிங்காக இருந்தால் நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு வந்துடுச்சு. அப்புறம் 2.0ன்னு வந்துடுச்சு. இது அப்படியே வந்துடுச்சு. ஆல் ஆஃப் இட்ஸ் இதுதான் வந்து டேட்டா டைப். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.